சிவராத்திரி அன்று ஒரு வில்வ இலையேனும் நீங்க உங்க கையால சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அதை நீங்க மறந்துடக்கூடாது. உங்க வீட்டுல இருக்கிற படத்துல இருக்கிற சிவமாக இருந்தாலும் சரி, அல்லது லிங்கம், சில பேர் சின்ன சின்னதா ஸ்படிக லிங்கம் எல்லாம் வச்சிருப்பாங்க, அப்படி லிங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது கோவில்ல இருக்கிற சிவலிங்கமாக இருந்தாலும் சரி, இந்த சிவராத்திரி பொழுதுல இரவு சுவாமிக்கு அர்ச்சனை செய்யணும். இன்னொரு முக்கியமான விஷயம், சிவராத்திரி அன்று லிங்கோத்பவரை வழிபடணும். சிவன் கோவில்ல பாத்தீங்கன்னா சுவாமிக்கு அப்படியே பின்பக்கத்துல லிங்கோத்பவர் அப்படின்னு இருப்பார். ஒரு லிங்கம் இருக்கும், அந்த லிங்கத்துக்குள்ள சிவபெருமான் இருப்பார். மேல பிரம்மா தேடிக்கொண்டு போவார், கீழே நாராயணர் தேடிக்கொண்டு போவார். இந்த ரூபம் இருக்கக்கூடிய அந்த திருமேனிக்கு லிங்கோத்பவ திருமேனி அப்படின்னு பேரு. அந்த லிங்கோத்பவரை இந்த சிவராத்திரி அன்று கண்டிப்பாக வழிபட வேண்டும். அதையும்